மெயின் ரோட்லேயே அம்மா அது கோயில் இருக்குது. மெயின் ரோட்டில் அப்படியே நுழைவு வாயில் அம்மா தரிசனம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இந்த மாதம் ஃபுல்லாக பயங்கர கூட்டமாக இருக்கும். சாதாரண நாள்லேயே எல்லாம் பொங்கல் வைப்பாங்க. நாங்களும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் வச்சுருவோம். முதல் வாரம் செம்ம கூட்டம் பாருங்கள். நான் 5:30 மணிக்கு போனேன். 5:30 மணிக்கே இவ்வளோ கூட்டம். 5:45 போயிட்டேன். என்ன கூட்டம், அளவு கடந்த கூட்டம். இன்றைக்கி நாடாருங்களது இன்றைக்கி அலங்காரம், அம்மா அலங்காரம் எல்லாமே அவங்களது. இன்றைக்கி கூட்டம் வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் மடமும் கட்டி விட்ருக்காங்க. அந்த மடம் நிறைஞ்சி அந்த பக்கம் எல்லாம் பொங்கல் வச்சிட்ருப்பாங்க. கோயிலை சுற்றி பொங்கல் வைப்பாங்க. அந்த மரத்துக்கு அடியில் அந்த ஓரத்தில் எல்லாம் அம்மாவை பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வாரம் அலங்காரம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. யாரது கட்டளையோ அவங்க செலவு. இன்றைக்கி அவங்களது நாடாருங்களுடைய கட்டளையாட்டிருக்கு. இன்னும் முதல் வாரமே செஞ்சுட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாலுமே குறையே சொல்ல முடியாது. 5 வகை சாப்பாடு, தண்ணி பாட்டிலு, 7 வகை, 9 வகை, 11 வகைன்னு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் கொடுப்பாங்க. இன்றைக்கி இவங்களது முதல் வாரமே இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையிலும் செய்வாங்க, வெள்ளிக்கிழமையும் செய்வாங்க, ஞாயிற்றுக்கிழமையும் செய்வாங்க. டெய்லி இந்த அம்மனுக்கு பொங்கல் வைப்பாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். கல்யாணம் ஆகி நாங்கள் போய் இந்த கோயில் வாசப்படியில் தான் இறங்கணும். பஸ்ஸை விட்டு இறங்கி திரும்பினேன். சின்ன கொட்டாய், அதுக்குள்ளே அம்மா, சின்னதாக ஒரு மண்டபம், அதுக்குள்ளே அம்மா இருந்தாங்க. அப்படியே சென்னைக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த அம்மாவை தான் தரிசனம் பண்ணேன். இன்றைக்கு வரைக்கும் இந்த அம்மாவை தான் தரிசனம் பண்ணுறோம். எல்லா கோயிலுக்கும் போவேன், ஆனால் இந்த அம்மாவை ரொம்ப ஸ்பெஷலாக கும்பிடுவேன். இன்றைக்கு வரைக்குமே இந்த அம்மா தான் எங்களுக்கு. வருஷம் ஆனால் ஒரு புடவை எடுத்து வச்சு பொங்கல் வச்சு வாரம் போவோம். மாதத்தில் ஒரு நாள் அர்ச்சனை பண்ணுவோம். வருஷம் ஒரு நாள் நினச்சக்குள்ளே புடவை எடுத்து அம்மாவுக்கு கொடுப்போம். மாலை வாங்கி போடுவோம். அதோ அப்பப்போ மனசு திருப்தியாக ஒன்று செஞ்சிருவோம் சந்தோஷமாக. ஆனால் ஆடி மாதம் தை மாதம் கட்டாயம் சக்கரை பொங்கல் வச்சு அங்கேயே எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடுவோம். அந்த இது வாங்கிட்டு போவோம், பொங்கல் தரது. அதில் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சமாக நம்ம வீட்டில் குடியிருக்கிறவங்களையும் எல்லோரையும் கூப்பிடுவோம். வராதவங்களுக்கு இங்கே ஆளுக்கு கொஞ்சம் கொடுப்போம். கொஞ்சம் மீத்தி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதை கொண்டாந்து இங்கே எல்லாருக்கும் கொடுப்போம். அங்கேயே கோயில் பாருங்கள், நல்லா நீட்டாக சாப்பாட்டு வேலை நடக்குது பாருங்கள். எல்லாம் ஆள் வச்சு நிறைய சாப்பாடு. அதான் ஒரு 1.5 மணி நேரம் கொடுப்பாங்க. 7-7:30 ஆரம்பிச்சிடுவாங்க. 6:30 மணிக்கு மேலே பூஜை நடக்கும். அவங்க கட்டளை தனியாக பண்ணுவாங்க. நான் 5:45 போயிட்டேன். போயிட்டு எல்லா சாப்பாடு, இந்த 2 சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. 3வது சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. என்ன கொடுத்தாங்க? 3வது பொங்கல், தக்காளி சாதம், பிரிஞ்சி சாதம், பொங்கல், வெண்பொங்கல், சுண்டல், அப்புறம் கேசரி, கோதுமை அல்வா கேசரின்னு நினைக்கிறேன். கிளறது பார்த்தா வாசனை அப்படி தான் வருது. இந்த டேபிள் போட்டு அந்த டேபிள் வழியாக லைனாக நிற்க வச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இப்போ தான் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாக, இந்த பக்கம்லாம் பொங்கல் வைக்க மாட்டாங்க, அந்த பக்கம்தான். மரம்லாம் அப்படியே பெரிய பெரிய மரங்க. எத்தனையோ வருஷமாக ஒரு மரம் மலையில் சாஞ்சிடுச்சு. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மரம் இல்லை, அந்தாண்ட மரம் அப்படியே சாஞ்சு அவங்க யாருமே நிழலில் ஒன்றும் செய்யலைங்க. அப்படியே வந்துடுச்சு திரும்ப. அந்த வேர்லேயே அது பாருங்கள், அந்த வேர்லேயே முளைச்சி அப்படியே பாருங்கள். ஒரு வருஷம்தான் அது. போன ஒரு தடவை புயல் அடிச்சது இல்லைங்களா 2 வருஷத்துக்கு முன்னே. அந்த புயல் அப்படியே அது எத்தனையோ வருஷம் மரமாக அப்படியே வேரோடு சாஞ்சிருச்சு. அந்த வேர்லேயே அப்படியே முளைச்சி அதே இடத்துல அப்படியே பாருங்கள், அப்படியே பெரிய மரம் ஆயிடுச்சு. இந்த சைடு ஃபுல்லாக பொங்கல் வைக்கிறது. பொங்கல் மடமும் இருக்குது. பொங்கல் மடமும் கட்டி விட்ருக்காங்க. அது பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக பொங்கல் மடம். ஒரு 50 அடுப்பு இருக்காது, ஒரு 25 அடுப்பு இருக்கும். மழை வந்தால் நலையாத பொங்கல் வைக்கிற மாதிரி. அங்கெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. எல்லாம் வெளியே வைக்கிறாங்க. எல்லாம் உட்காந்துட்டு வைப்பாங்க. அது நின்றுட்டு வைக்கிற மாதிரி. உள்ள வெளியிலனா உட்காந்துக்கலாம். அப்படியே அந்த காரை போட்டிருக்காங்க. அந்த பொங்கல் வைக்கிற இடம்லாம் மண் தர. அந்த பாருங்கள், அது ஓரத்துலேயும் அப்படி எல்லாமே கோயிலை இந்த பக்கம்லாம் வைக்க விட மாட்டாங்க. இந்த பக்கம் தான் ஃபுல்லாக எல்லாம் கல் கொண்டாந்து கொட்டி வச்சுருப்பாங்க. எடுத்து கல் வச்சு பொங்கல் வைப்பாங்க. இந்த மாதம் ஃபுல்லாங்க இந்த கோயிலில் வழியும். அம்மா அவ்வளோ சக்தி வாய்ந்தவை. இன்னைக்கு வரைக்குமே அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டத்தை பாருங்கள். நாங்கள் அங்கேயே உட்காந்துருந்தோம். அப்படியே எழுந்திரிச்சு நின்று பூரா தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம கூட்டம்.
எல்லாமே இதுக்கு ப்ரெஸ்டீஜே பார்க்க மாட்டாங்க. அம்மா சாப்பாடு வாங்கி சாப்பிட்ணும், பிரசாதம் எல்லாமே நம்ம மாதிரி இருக்கிறவங்க. அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செம கூட்டம். நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது, மீதி பக்கம்லாம் செம கூட்டங்க. கொஞ்ச நேரம் வந்து வெளியில் ஒரு டேபிள் மேலே சாப்பாடை வச்சுட்டு நின்றுட்டேன். அப்படி தொப்பரையும் நனைஞ்சிட்டேன் வேர்த்து. சாமி ரிட்டர்ன் போகலான்னா வெளியவும் போக முடியல பாருங்கள். அந்த முன்னாடியெல்லாம் அவ்வளோ கூட்டம். இந்த இடம் மட்டும் நின்று விட்றாங்க. ஒருத்தர் மட்டும்தான் வர முடியும் இந்த இடத்துல வாங்கிறதுக்கு. அதனால் ஒவ்வொருத்தரையாக நிறுத்தி விட்றாங்க. இந்த சாப்பாடு வாங்குகிற இடம் ஃப்ரீயாக இருக்குது. 2 டேபிள் போட்டாங்க. ஒரு டேபிள் போட்டால் எல்லாம் தள்ளி விட்டுறாங்கன்ட்டு 2 டேபிள் போட்டாங்க. பக்கத்தில் தள்ள முடியாது. அந்த பக்கம் ஒவ்வொன்றும் போட்டாங்க. எல்லாம் தள்ளி ஒரே கூட்டம், சண்டை பாரு, ஒரே நெரிசல். எல்லாமே பிரசாதம் வாங்கி ஆகணும்னு நிற்கிறாங்க, குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குங்க. நல்லா ஜாலியாக நல்லா இருந்தது. அம்மா ஆசீர்வாதத்தில் பிரசாதம் வாங்கிட்டு நான் வெளியே வந்து டேபிளில் வச்சு கொஞ்ச நேரம் நின்றுட்டோம். மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் தொப்பரையும் நனைஞ்சிட்டேன். இந்த சாப்பாடு தான் பிரிஞ்சி சாதம், பருப்பு தக்காளி போட்டு பருப்பு சாதம், பொங்கல், சுண்டல், அல்வா, கோதுமை அல்வான்னு இருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஒரே முந்திரி தான் எல்லாத்துலேயும். அம்மாவை பாருங்கள், அப்படியே கண் கொள்ளா காட்சி. அம்மாவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு இருக்குது. சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு திரும்ப நான் கவர் பை எதையும் எடுத்துகிட்டு போகல. எல்லாம் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் போட்டு எடுத்துக்கிட்டாங்க. நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகாது போய்ட்டு ஹேண்ட்பேக் மட்டும் எடுத்துகிட்டு போனேங்களா. அப்புறம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு சாமி சாதம், அப்போயும் அல்வாலாம் சாப்பிடவே இல்லை. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன். பொங்கல் வச்சுட்டேன். டைம் ஆயிடுச்சு, அதனால் எடுத்து வச்சுட்டு திரும்ப வரக்குள்ளே அம்மாவை திரும்பவும் ஒரு தரம் தரிசனம் பண்ணிட்டு கோயிலில் சுற்றி வந்து உளுந்து கும்பிட்டு வரத்துக்கு மனசே இல்லை. மணி ஆயிடுச்சு. அம்மா அழகுன்னா அழகு, அவ்வளோ அழகு பாருங்கள். அப்படியே இன்னும் பக்கத்தில் எடுக்கலான்னு டேபிள் போட்டாங்க. சாமிக்கிட்ட எல்லாம் போய் வீடியோ எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். டேபிள் போட்டாங்க, அங்கே மட்டும்தான் இன்னும் எடுக்க முடியும். நிறைய நெய் விளக்கு, எலுமிச்சம்பழ விளக்கு, இந்த வேலில் தலையை சுற்றி குத்துவாங்க. எல்லாம் அவங்க கட்டளைக்காரர் வந்து பூசணிக்காய் சுற்றி வச்சுருக்குறாங்க. நல்லா எல்லாம் அன்னதானம் வாங்கிட்டு வந்து இந்த பக்கம் அங்கெல்லாம் இடமே இல்லை உட்காந்து சாப்பிட. எல்லாம் இந்த பக்கம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஊரெல்லாம் ஒருத்தர் விடாது எல்லாமே அன்னதானம் வாங்கினாங்க. குழந்தைங்களுக்கு பாருங்கள், வண்டியில் போனேன், வண்டி எடுக்க முடியல. மெயின் ரோடே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். செம்ம ரெஸ்ஸு. அந்த ரோடை கிராஸ் பண்ணி அப்படியே ஆப்போசிட்டில் அந்த ஒரு தெரு ஃபுல்லாக அங்கே ஒரு மாரியம்மன் இருக்குது. அந்த கோயில் வந்து வெளியூர்காரர் காட்டுருக்குது, குலதெய்வம். அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த வழியாக தான் நம்ம வீட்டுக்கு வரணும். ஒரு 2 சந்து வரணும். நான் மெயின்லேயும் வருவேன், இந்த சந்துக்குள்ளேயும் வந்துடுவேன். அப்படியே என்னன்னு தெரில, வண்டி இங்கே தான் நிறுத்திட்டு ரோடை கிராஸ் பண்ணி போனேன். ரோடை கிராஸ் பண்ண முடியல, கூட்டம் அவ்வளவு. அதனால வண்டி நிற்கிது பாருங்கள். என்னுடைய எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் லைக்